பிக் பாஸ் தமிழ் பாகம் 8 உள்ளுக்குள்ளேயும் சரி, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன போட்டியாளர்களும் சரி, வெளியில அவங்களுக்கு தேவையான நபர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அவங்களுமே சரி, பிக் பாஸ் போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள வேலை செய்ய வெளியில இருப்பவர்கள் அவங்களுக்காக சோசியல் மீடியாவில் வேலைகள் செய்து கொண்டிருக்கார்கள். அது எப்படி இருந்தாலும் நமக்கு திருவிழா தான் இன்னொரு 106 நாட்களுக்கு. 106 நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் 2 மாசம் தொடரும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ விஷ்ணு அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. சில போட்டியாளர் பண்ணது சரியில்லை, ஓரஸ்ட்டு காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. எதற்கு போட்டாரு, அதுக்கப்புறம் அதை டிலீட் பண்ணிட்டாரு. ஏன் டிலீட் பண்ணாரு, சரி இவங்க 2 பேருக்கு முடியல என்ன தொடர்பு, அப்புறம் அந்த பெயிட் போர்ட்ஸ் பிஆர் வேலை அப்படி என்பது இந்த சீசன் முதல் நாளே எக்கச்சக்கமா பேசப்படுது. அது உண்மையிலேயே முதல் நாளா அல்லது ஒரு மாதத்துக்கு முதலா அப்படின்ற பல விடயங்கள் இப்ப சோசியல் மீடியால பேசப்பட்டு கொண்டு போகுது. உங்கள் பார்வை, உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஒரு விடயம். அடுத்தது உண்மையிலேயே யார் வெளியேற்றப்பட்டது அப்படின்னு வேறு சில பேர்களோட பெயர்கள் சொல்றாங்க. அது பற்றி எனக்கு தெரிந்த கருத்துக்கள், அந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. அடுத்தது இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, தீபக் அவர்கள், அவரை பற்றிய மக்களோட கருத்து. அவர் அந்த பாய்ஸ் டீமுக்கு அவர் பண்ண அட்வைஸ் என்ன அப்படின்றது, சரிங்களா? ஓகே, முதலாவது விடயம் விஷ்ணு அவர்கள், அவர் என்ன செய்தார் அப்படி என்பது, சௌந்தர்யா நஞ்சுடன் அவர்கள். ஸோ இவங்களுடைய தோழர் தான் நம்மளுடைய விஷ்ணு அவர்கள். பிக் பாஸ் சீசன் 7க்கு விஷ்ணு அவர்கள். பிக் பாஸ் சீசன் 7ம் அவங்க ஒரு கெஸ்டா, சௌந்தர்யா அவர்கள் கெஸ்டா வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு ஷுவரா தெரியல. பட் அந்த டைமே இவங்க விஷ்ணு அவர்களுடைய நண்பர் அப்படி என்பது, நண்பி அப்படி என்பது பல பேருக்கு தெரிய வந்தது, சரிங்களா? பல பேரால் பேசப்பட்டது. அப்பவே இவங்களுடைய பேர், இவங்களும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க போல இருக்கு சோசியல் மீடியால. இப்ப இவங்க ஒரு போட்டியாளரா உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க, சௌந்தர்யா நஞ்சுடன் அவர்கள். இந்த 18 போட்டியாளர்கள் வந்தார்கள். அந்த 18 போட்டியாளர்கள்ல சில பேரோட பேர் எனக்கு தெரிஞ்சு 4 பேர். முத்துக்குமாரன் அவர்கள், ஜெஃப்ரி அவர்கள், ஆர்ஜி ஆனந்தி அவர்கள், அடுத்தது இன்னொரு பேர் மக்களே. சரி, இந்த பேர்கள் பல லிஸ்ட்ல வரையில. முக்கியமா முத்துக்குமாரன் அவர்கள், ஜெஃப்ரி அவர்கள், ஆர்ஜி ஆனந்தி அவர்கள், இவர்களுடைய பேர் யாருமே சொல்லல. ஆனா இந்த சௌந்தர்யா நஞ்சுடன் அப்படின்றவங்களுடைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமைக்கு 3 கிழமைக்கு முதலே அதுவும் ஒரு 10 நாட்களா உறுதியா செய்யப்பட்டது. அதாவது ஜோவியா அவர்கள் போன சீசன் 1 மாதம் 5 நாட்களுக்கு முதலே ஜோவியா அவர்கள் வருவாங்க அப்படின்னு பல பேருக்கு தெரிய வந்துட்டு, ஒபிஷியல் ஆயிட்டு, கன்ஃபார்ம் ஆயிட்டு, சரிங்களா? அது அப்படித்தான் இப்ப சௌந்தர்யா நஞ்சுடன் அவர்கள் அவங்களுடைய போட்டோ போட்டாலே அத போட்டியாளர்கள், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப இருக்கிற நபர்கள், போன நபர்களை விட இவங்களுடைய புகைப்படங்களுக்கு சோசியல் மீடியால புகைப்படங்களுக்கும் சரி, வீடியோக்களுக்கும் சரி 2 நிமிடத்துல 50 லைக், 60 லைக் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிச்சது. எனக்கு இவங்களுடைய பேரை நான் இப்பதான் கேள்விப்படுறேன். நான் அந்த சீசன் ஃபுல்லா ரிவ்யூ பண்ணியிருந்தாலும் இவங்களை நான் புதுசா தான் பாக்குறேன். அவ்வளவு பிரபலமும் இல்லை. இவங்க சில வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க, அதன் மூலம் சில வார்த்தைகள், அவங்க பேசின வார்த்தைகள் ட்ரெண்டிங் ஆகி இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு இவங்க தெரிஞ்ச முகம். ஒருவேளை அதனால லைக் வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, அப்படி இதுதான் நிலைமை. இப்படி இருக்கீங்களோ இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனோடனே இவங்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள்ட்டே சொல்றாங்க, எனக்கு என்னுடைய குரல் எனக்கு ஒரு மைனஸா இருக்கு. பல தடவை நான் அந்த புல்லிங்குக்குள்ள உள்ளாகியிருக்கேன். அதனாலேயே நான் என்னுடைய குரலை மறைப்பதற்காக இந்த மிமிக்ரி பண்ணி வேறொரு குரல்ல பேசுறேன் அப்படின்னு மக்கள் செல்வனுக்கும் அவங்களுக்கும் இடையிலேயே கான்வர்சேஷன் பெருசா போச்சு. அப்ப மக்கள் செல்வன் அவர்கள் அழகா ஒரு விடயத்தை சொன்னார்கள், குரல்ல ஒண்ணுமே இல்லை, குணத்துல தான் இருக்கு அப்படின்னு. 100% உண்மை. குரலோ, அழகோ, நிறமோ, பணமோ, இது எல்லாமே ஒருத்தருடைய தரத்தை தீர்மானிப்பதில்லை. ஒருத்தரது குணம் தான் ஒருத்தருடைய தரத்தை தீர்மானிப்பது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள மக்கள் செல்வன் அழகா அந்த விடயத்தை சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க உள்ள வந்தாங்க. உள்ள வரைக்குள்ளேயும் பல பேர் கேட்டது, நம்ம சஞ்சனா அவர்களா இருக்கட்டும், தர்ஷா கப்டா அவர்களா இருக்கட்டும், பல பேர் அவங்கள்ட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ஏன் உங்களை ஹோல்டா, சுகம் இல்லையா, ஏன் உங்களுடைய குரல் இப்படி இருக்கு அப்படி என்பது. அவங்க அவங்களுடைய என்னோட குரல் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள். தர்ஷிகா அவர்கள் உள்ளுக்கு வந்தாங்க. வந்த உடனே நீங்க நல்லா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க
சௌந்தர்யா அவர்கள் தான் ஒரு விடயம் இந்த குரலை பற்றி ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய குரல் வந்து என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ உடனே வந்து தர்ஷிகா அவர்கள் உங்களுடைய குரல் தான் இருக்கு, பெண்மையா வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே என்ன சொன்னீங்க அப்படின்னு அவங்க எழுந்திருக்க வர உடனே பவித்ரா ஜனனி அவர்கள் வந்து அந்த விடயத்தை அப்படியே டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஸ்மார்ட்டா வந்து அவங்க பவித்ரா அவர்கள் வந்து செயற்பட்டாங்க, அதை வந்து பார்க்க முடிஞ்சுது. சரிங்களா? ஸோ இதுதான் நடந்தது. இதுல வந்து சௌந்தர்யா அவர்கள் ஒருவேளை நொந்திருந்தாலும் அதை வந்து காமிக்கல. ஆனா அந்த குரல் விடயத்தை தர்ஷிகாவோட முதல்ல ஆரம்பித்தது யார் அப்படின்னா சௌந்தர்யா அவர்கள். சரிங்களா? ஓகே, இது இப்படி இருக்கு. விஷ்ணு அவர்கள் வந்து இது வந்து மிகப்பெரிய தப்பு, இது வந்து ஓரஸ்டான இது, ஒருத்தங்களை இப்படி மட்டம் மொக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்வீட் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாரு. அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் பிக் பாஸ் தமிழ் நைட்டு காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி அவருடைய தோழிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியும் தர்ஷிகா அவர்களுக்கு மறைமுகமாக அவருடைய கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தாரு. அப்ப உடனே வந்து மக்கள் பிக் பாஸ் ரசிகர்கள் வந்து கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா, சார் நீங்க வந்து மொக் பண்றதை பற்றி நீங்க பேசலாமா, போன சீசன் நீங்க பேசாத விடயங்களா அப்படின்ற மாதிரி பல காட்சிகளையும் அவரது கமெண்ட் கீழே போட்டு அவரை டேக் பண்ணி சம்பவம் வந்து பண்ணிட்டாங்க. உடனே விஷ்ணு அவர்கள் வந்து அந்த போஸ்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? உண்மையிலேயே போன சீசன்ல விஷ்ணு அவர்கள் ரெண்டு பக்கம் இருக்கு. முதல் பக்கம் அவர் எப்படி இருந்தார் அப்படி என்பது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது பக்கம் பிரதீப் அவர்கள் போய் 2 வீக்குக்கு அப்புறம் தான் அவருடைய மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு முதல் விஷ்ணுவோட கதை வேற. அவர் வந்து அர்ச்சனா அவர்களிடம் நடந்துகிட்ட விதம் இப்ப கூட ப்ரோமோல கூட இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். யுகேந்திரன் அவர்களிடம் விஷ்ணு அவர்கள் பாவித்த வார்த்தை, பிரதீப் அவர்களிடம் அவர் பாவித்த வார்த்தை, அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்களிடம் அவர் பாவித்த வார்த்தை அப்படின்னு உதாரணங்கள் பல இருக்கு. அப்போ மக்கள் கேட்ட கேள்வி, சரி நீங்கள் இதை பற்றி பேசலாமா சார், நீங்க பேசலையா அப்படின்னு உடனே அவர் வந்து அதை டிலீட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய தோழிக்கு வந்து பாராட்டி நீ வந்து ஸ்ட்ராங்காரு, நீ வின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார். இது நடந்தது மக்களே. இதை பேச காரணம் என்ன அப்படின்னா, மறைமுகமாக பல விடயங்கள் நடக்குது மக்களே. பெய்ட் பிஆர்ஸ் பெய்ட் போர்ஸ் முதல் நாளே சம்பவத்தை பண்ணிட்டாங்க. அதை இப்ப நடக்கிற விடயத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது வந்து தீபக் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பல பேரது பார்வையில அசீம் அப்படின்னு ஒருத்தர் எப்படி சீசன் 6 கொண்டு போனாரோ அப்படி அவர் தீபக் அவர்களுடைய வருகையும் சரி, அசீமோட வருகையும் சரி, இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்ல பார்த்தேன், கிட்டத்தட்ட 2 பேரோட ப்ரொமோவும் சரி, அந்த காட்சிகளும் சரி, 2 பேரோட அந்த ஆட்டிடியூட், அவங்க பேசுற விதமும் சரி, போட்டியாளர்கள் கொண்டு போற விதமும் சரி, அந்த தலைமைத்துவம் வந்து சேமா இருக்கு. பட் பார்ப்போம் எந்த அளவுக்கு தீபக் அவர்கள் இதே மாதிரி இருக்கார் அப்படின்னு. ஆனா நேற்று ஒரு கான்வர்சேஷன் பாய்ஸ் டீமுக்கு அவர் சொன்ன விடயங்கள், ஜாக்லின் அவர்கள் அந்த நிபந்தனை இந்த 2 வீடு அதை எப்படி ஆண்களை நாங்கள் நாமினேட் பண்ணக்கூடாது என்ற விடயம் அவங்க போராட்டம் பண்ணக்குள்ள தீபக் அவர்கள் அழகா அவங்களிடமும் பேசியிருந்தாரு, பாய்ஸுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணாரு. பார்க்கக்குள்ள நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தீபக் அவர்களும் வெரி ஸ்ட்ராங் கான்டெஸ்டன்ட் அப்படி என்பது என்னுடையது. அடுத்தது தீபக் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் அவங்களுடைய உரையாடலும் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பல பேரால் பகிரப்பட்டு வருது, பாராட்டப்பட்டு வருது. ஸோ இது வந்து இந்த வீடியோல நான் பேச எடுத்துக்கிட்ட விடயம். சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சௌந்தர்யா வெர்சஸ் தர்ஷிகா, இதுல உங்களுடைய பக்கம் யாருக்கு அப்படி என்பதை சொல்லுங்க. விஷ்ணு அவர்கள் பண்ணது சரியா பிள்ளையா, மக்கள் கேட்ட கேள்விகள் சரியா பிள்ளையா அப்படி என்பதையும் சொல்லுங்க. தீபக் அவர்களை எந்த வியூல நீங்க பாக்குறீங்க, அவருடைய ஆட்டிடியூட், அவர் பேசுற விதம் எப்படி இருக்கு அப்படி என்பதையும் சொல்லுங்க. நன்றி.